ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். அண்ட் நம்ம சேனல் இருக்கிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு சின்னதாக ஒரு தெளிவு தரும். அந்த தெளிவு அப்படியே வளர்ந்து வளர்ந்து உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடும். எப்படிரா நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம சேனல் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் செம வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்திக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேர் நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் பிகினர்ஸ் அதாவது ஈர்ப்பு விதி என்பது ஒரு மிகப்பெரிய கடல் போல. அதில் ஆழங்கண்டவன் எவனும் இல்லை, போய் ஏன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓரளவுக்கு டெப்த்து பார்த்தவங்களாம் ஓகே. பட் இந்த மேலோட்டமாக இருக்காங்க, இப்போதான் போய் காலை நினைக்கிறது, இடுப்பு வரைக்கும் தான், இப்போதாங்க கடலுக்குள்ள இடுப்பு வரைக்கும் இறங்கியிருக்காங்க, இன்னும் இப்படிலாம் அந்த மாதிரி ஒரு மேலோட்டமாக ஈர்ப்பு விதி செய்பவர்கள் இருப்பாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? சில டைம் எனக்கு மெசேஜ் அனுப்பாங்க, சார் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பாங்க. ப்ராட்காஸ்ட்ல சில பேர், நம்ம சேனல் ப்ராட்காஸ்ட் இருக்கு. ப்ராட்காஸ்ட்ல அஃப்கோர்ஸ் நான் சொல்லிடுறேன், நம்ம சேனல் நம்பர் இது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஹை அப்படின்னு அனுப்பிச்சிங்க, நம்ம எஸ்எஸ் சேனலோட ப்ராட்காஸ்ட்ல சேர்ந்துருவீங்க. ப்ராட்காஸ்ட்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைனா, ஈர்ப்பு விதி சம்பந்தமான கோட்ஸ், மெசேஜஸ், ஆடியோஸ், ஆர்டிகல்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதில் அது வாரத்துக்கு ஒரு 4-5 தடவை வரும். உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கவனம் செதறி வேற விஷயத்துக்கு போனா கூட திரும்ப வா கவனத்துக்கு வா, ஈர்ப்பு விதி உன் எண்ணம் தான் வாழ்க்கை, கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும், உங்களை ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சுக்கும். அதனால நம்ம அந்த ப்ராட்காஸ்ட்ல நீங்கள் வேணும்னா இணைஞ்சிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ தான். ஸோ ஜஸ்ட் இந்த நம்பருக்கு நீங்கள் ஹை அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா போதும். ஸோ இதை பார்த்துட்டு ஒருத்தர் அதில் ஹை அனுப்பிச்சிட்டு அவர் மெசேஜில் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் ஈர்ப்பு விதி உண்மையா? எப்படி இருக்கும் நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க. அதாவது என் சேனலை விடுங்க, இப்போதான் ஏதோ அது ஒரு 15,000 16,000 நினைச்சிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளவுதான். லட்சக்கணக்கில் எல்லாம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ்ல இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். அதுவும் அந்த சீக்ரெட் புக்கெல்லாம் எவ்வளோ வித்துச்சு, அண்டு எவ்வளோ பெரிய $1 மில்லியன் இண்டஸ்ட்ரி இது. எத்தனை வருஷமா லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி அவன் ஆராய்ச்சி பண்ணி குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மேனிஃபெஸ்டிங் ரேஞ்சுக்கு எங்கெங்கயோ போயின்னு இருக்கும் பொழுது, சார் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்களே உண்மையா சார் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்கறான்னா, அவனை தான் நான் சொல்றேன் இன்னும் கடலுக்குள்ள போல, இப்பதான் கடற்கரையில காலை நினைக்கிறான். ஈர்ப்பு விதியை நம்ம கடல்ல இப்பதான் அவர் காலை நினைச்சிட்டு இருக்காரு. அவர் முட்டி அளவுக்கு இடுப்பு வரைக்கும் தான் இறங்கியிருக்காரு. அவர் இன்னும் கடக்க வேண்டிய ஆழம், போக வேண்டி தூரம் ஜாஸ்தி, போய் முத்து எடுக்கணும், அந்த அளவுக்கு அவர் போகணும். அவர் வருவார். சில பேர் இருக்காங்க, சார் நான் மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷன்லாம் கரெக்டாக பண்ணுறேன் சார், ஏன் சார் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர், சார் நான் அஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் ஏன் நடக்க மாட்டேங்குது பாருங்க, இந்த அஃபர்மேஷன் கரெக்டாக பாருங்க, இல்லை தான் மாற்றிக்கணும்னா சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஸோ ரொம்ப நீங்கள் ஒருவேளை ஈர்ப்பு இதில் பயங்கரமான ஒரு ஆளாக இருந்தால் இல்லை, இது ஃபார் பேசிக் பீப்புள். அந்த பேசிக் பீப்புளுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாக்டர் கிட்ட போய் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி எனக்கு இங்க வலிங்க அங்க வலிங்க, ஏன்னே தெரியல, நான் இன்னும் ஒண்ணுமே பண்ண, திடீர்னு வலிக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி முதல்ல அவர் பார்ப்பாரு, இப்போ உங்களுடைய பல்ஸை பார்ப்பாரு, உங்க ஹார்ட் ரேட் பார்ப்பாரு, ஜென்ரலா எல்லாம் அவரால் என்ன செக் பண்ண முடியுமோ அந்த கிளினிக்ல அதை பண்ணுவாரு. அதுல டயக்னோஸ் பண்ண முடியல, எல்லாம் சரியா தான் இருக்கு, என்ன பல்ஸ் கரெக்டா இருக்கு, அது கரெக்டா இருக்கு, முடியல, சரி ஓகே இப்போ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க, ஸ்கேனை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி கொடுப்பாரு. நீங்களும் போய் நான் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பீங்க, அதுவும் பர்ஃபெக்டா இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்குறாரு, அதுவும் நார்மலா இருக்கு. என்னடா இதுவும் நார்மலா இருக்கு, அப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த வெளி வருது? சரி இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் எடுத்துருங்க, இந்த பிளட் டெஸ்ட், அந்த மாதிரி வாட் எவர், அந்த மாதிரி லேப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும், அது கொடுக்குறாரு. ஸோ நீங்க போய் அதையும் போய் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. ஸோ இப்போ அதை பார்க்குறாரு, அதை பார்த்தாலும் கூட ஓரளவு கரெக்டாக இருக்கு. பட் ஒரு சில இடத்துல ஒரு சில லெவல்ஸ் கொஞ்சம் நார்மலாக மீறி முன்ன பின்ன அப்படியெல்லாம் இருக்கு. சரி மேபி இதுதான் ரீசனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு உங்களுக்கு சில மருந்துகளை கொடுக்குறாரு. நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்றீங்க, சரியானா ஓகே, அப்படி இல்லைன்னா என்னங்க சரியாகலைன்னா போய் வேற மருந்து கொடுக்குறாரு, இதை பாருங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதே தான் ஈர்ப்பு விதிக்கும். நீங்க ஒரு விஷுவலைசேஷன் பண்றீங்க, ஆனா உங்க விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகல. சரி ஓகே, நம்ம கரெக்டாக தான் விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கோம், ஆனால் அது சரியா ஆகல. சரி அப்போ அஃபர்மேஷன் பண்றோம். அஃபர்மேஷன் பண்றீங்க, அப்பயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகல. நம்ம சரியா தான் அஃபர்மேஷன் பண்ணோம், ஆனாலும் அது மேனிஃபெஸ்ட் ஆகல. இப்போ நீங்க சரியா பண்ணீங்களா இல்லையான்றதே செகண்டரி. ஒரு வேலை நீங்க சரியா பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே,
அப்பயும் மேனிஃபெஸ்ட் ஆகல. அப்போ அடுத்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வரும். ஒரு கிராட்டிடியூடு பண்ணும்பாங்க. அப்புறம் அதையும் நான் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து அப்போ அலோவிங்னஸை பண்ணு, ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணு, லிமிட்டட் தாட்டை கம்மி பண்ணு, மெடிடேஷன் பண்ணு, பிரெத்தை வாட்ச் பண்ணு, இப்படி ஒவ்வொரு பிரிஸ்கிரிப்ஷனா கொடுத்துட்டே போவாங்க. உண்மை என்னன்னா இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும். அதுதான் உண்மை, அதுதான் அது சீக்ரெட்டு. சரி, பொதுவா நான் சொல்றேன் பிகினர்ஸ்க்கு. இப்போ அட்வான்ஸ்ட் பீப்புளுக்கு என்னன்னா அவங்க அதெல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்கும். அவங்க ஒரு விஷுவலைசேஷன் பண்ணும் பொழுது அந்த விஷுவலைசேஷன்லயே அவங்களுக்கு அந்த அஃபர்மேஷனோட குவாலிட்டி, அலோவிங்னஸ், ஃபெய்த், கிராட்டிடியூடு இதெல்லாம் ஒரு இன்பில்ட்டா இருக்கும். அதனாலதான் அவங்க அட்வான்ஸ்டுன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஆரம்ப கட்ட காலத்துல அவங்க இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சிருப்பாங்க. எல்லா நாளும் நீங்க விஷுவலைசேஷன் பண்ணணும், அஃபர்மேஷன் பண்ணணும், கிராட்டிடியூட் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், பிரெத்தை வாட்ச் பண்ணணும், அலோவிங்னஸ் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும், இப்படி இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அடிப்படையான விஷயங்கள். டெக்னிக்ஸ் 1000 இருக்கும், அதை விட்டுருங்க. பட் அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூடு, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள், அதை எல்லா நாளும் நீங்க எல்லாத்தையும் செய்யணும். விஷுவலைசேஷன் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. இல்லைன்னா நான் அஃபர்மேஷன் மட்டும் தினமும் காலையில் அஃபர்மேஷன் சொல்லிவிடுவேன் சார். தினமும் காலையில் வந்து நான் மிகப்பெரும் பணக்காரன் ஆகிறேன், நான் அஃபர்மேஷன் மட்டும் ஒரு நாளைக்கு 500 டைம்ஸ் நான் சொல்லிவிடுவேன், 55 டைம்ஸ் நான் சொல்லிவிடுவேன் சார். 55 × 5 இப்படிலாம். இதெல்லாம் அட்வான்ஸ்ட் பீப்புளுக்கு. அட்வான்ஸ்டுனா இந்த எல்லாத்தையும் கிராட்டிடியூடு, விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், இப்படி அனைத்தையும் தினமும் செய்து 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 அது ஹேபிட்டா மாறி அதுவா மாறி இருப்பாங்க சில பேர். அவங்க தான் அட்வான்ஸ்ட். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணினா போதும், அவங்க ஜஸ்ட் விஷுவலைசேஷன் மட்டும் பண்ணினா போதும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணினா போதும், அது எல்லாமே இன்பில்ட்டா இருக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ்ட் பீப்புள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது எல் பி சிம்பிளிசிட்டி. சும்மா உட்காந்து மூச்சை கவனிப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மூச்சை கவனிக்கும் பொழுதே கூடவே அந்த ஒரு தன்மையை அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அது அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவங்களுக்கு என்ன ஒரு சுகத்தை தருமோ, என்ன ஒரு உடல் அந்த உணர்ச்சியவோ இல்லை அந்த எமோஷனலா என்ன தருமோ அதை மட்டும் கவனம் வச்சு பேசாம பிரெத் வாட்சிங் பண்ணுவாங்க. அதை விஷுவலைஸ் பண்றது, ஒரு சீன் அதுக்கு கொடுக்கறது, நம்ம பண்ணுவோம்ல கற்பனை அட்வான்ஸ்ட் பீப்புள், நான் சொல்றது அட்வான்ஸ்ட் பீப்புள். அவங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன், நான் பணக்காரன் ஆகிறேன், நிறைய பணம், அப்படியே உங்க பர்ஸ் திறக்கிறீங்க, பணமா இருக்கு, இப்படி விஷுவலைசேஷன் இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. பயங்கரமா நிறைய பணம், பொருளாதார சுதந்திரம் உனக்கு கிடைச்சிருச்சு, நீ எப்படி இருப்ப, ஹவு டு யூ ஃபீல், ஜஸ்ட் இவங்க சும்மா உட்காந்து அப்படியே அந்த மூச்சு காத்து அந்த ஃபீல், அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவங்க பண்றது. அசால்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், பட் அது ரொம்ப கஷ்டம் அது செய்யறது. அதுக்கு ரொம்ப நிதானம் வேணும், மனக்கட்டுப்பாடு வேணும், பொதுவாகவே லைஃப்ல ஒரு அமைதி வேணும். இதெல்லாம் தினமும் மெடிடேஷன் பண்ணியிருக்கணும். அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் அவங்க இதெல்லாம் செஞ்சு 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 அந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் அவங்களை நம்ம அட்வான்ஸ்ன்றோம். பட் பொதுவாக நான் இப்போ இந்த வீடியோ பேசிக்கா இப்போதான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆர் எல்லாத்தையும் செய்யாதவங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பயிற்சி பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா, இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்க. தினமும் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? மேக்சிமம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் போதும். ஒரு விஷுவலைசேஷன் ஒரு 1/4 மணி நேரம், அஃபர்மேஷன் ஒரு 1/4 மணி நேரம், கிராட்டிடியூட் ஒரு 1/4 மணி நேரம், மெடிடேஷன் ஒரு 1/4 மணி நேரம், பிரெத் வாட்சிங் ஒரு 10 நிமிஷம், வாட் எவர், மேக்ஸிமம் ஒரு 1-1.5 மணி, அவ்வளோதான். 24 மணி நேரம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ முயற்சி செய்தான் நடக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லா பயிற்சியும் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க விஷுவலைசேஷன் ரெகுலரா பண்ணுங்க, அஃபர்மேஷன் ரெகுலரா பண்ணுங்க, கிராட்டிடியூட் ரெகுலரா பண்ணுங்க. அப்படி செஞ்சுட்டே வர ஒரு மாசத்துல இல்ல ஒரு 21 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த அனைத்து விதமான பயிற்சியும் ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகும். அந்த விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், பிரெத் எல்லாமே ஒரு மாதிரி மெர்ஜ் ஆயிட்டு நீங்க ஒரு மாதிரி உருமாறுவீங்க உள்ளுக்குள்ள. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஈர்ப்பு விதி எனும் கலை எனக்குள்ள இறங்குது. நான் அதுல பாண்டித்யம் பெறுகிறேன். அதுல நான் கொஞ்சம் மெச்சூர் ஆகிறேன்டா. லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிய வருது. நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா மாறுறேன்றது உங்களுக்கே தெரியும். அது நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அது எதுவுமே ரெகுலரா பண்ணாது. நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணா இருக்காது. ரெகுலரைஸ் எந்த ஒரு விஷயத்தையும் ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் தெரியும். ஸோ நான் இப்ப சொல்ல வருது, விஷுவலைசேஷன் நான் ரெகுலரா பண்றேங்க,
அஃபர்மேஷன் நான் ரெகுலராக பண்ணுறேன் இல்லை. அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், கிராட்டிடியூடு, ரெசிஸ்டன்ஸ் ரிலீஸு, அலோவிங்னஸ்ஸு, ஃபெய்த்து, மெடிடேஷனு, பிரெத் வாட்சிங்கு, இன்னும் என்ன என்ன நீங்கள் கேள்விப்படுறீங்க? சரி, நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக கேள்விப்படுறீங்கனாலே உங்களுக்கு அது தேவைப்படுது. அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுது. நீங்கள் சும்மா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா 555 டெக்னிக்னு ஒன்று வரும். அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை காட்டுதுன்னு அர்த்தம். அது என்னன்னு பாருங்க, அதை முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. ஸோ இப்படி என்னென்னலாம் வருதோ அதில் இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இப்படியெல்லாம் நீங்கள் அதை செய்யும் பொழுது தான் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருக்குது. குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷன் வேற லெவலு. அது கண்டிப்பாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் அதெல்லாம் அதை பற்றி நிறைய பார்ப்போம். பட் நான் சொல்கிறேன், நான் போடுறது பெருசு இல்லை. உங்களுக்கு புரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பிகினர்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அட்வான்ஸ்டு பீப்புளுக்கு நான் சொல்லலை, பிகினர்ஸுக்கு. நம்ம அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியணும்னா இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஏதோ சும்மா நான் காலையில் ஒரு 10 நிமிஷம் விசுவலைசேஷன், நைட்டு விசுவலைசேஷன், என் லைஃப் ஏன் மாற மாட்டேங்குது. ஐ டோன்ட் திங்க் லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ட்ரூ யா சார். லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா? இந்த மாதிரிலாம் கடல் அது போயினே இருக்கு. ஏற்கனவே 1,00,000 பேர் அதை கிராஸ் பண்ணி எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டான். இன்னும் வரப்போற காலங்களில் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அதை அச்சீவ் பண்ண போறான். இப்போ நீ எங்க இருக்க? நீ எங்க கடற்கரையில நின்று கடல் இப்படியே வேடிக்கை பார்த்துன்னு இருக்கியா? வெறும் காலை மட்டும் நினைச்சிட்டு இருக்கியா? முட்டி வரைக்கும் இறங்கிட்டியா? இடுப்பு இருக்கியா? மூழ்கிட்டியா? உள்ள போயிட்டியா? முத்த எடுத்துட்டியா? எந்த இடத்துல நீ இருக்க அப்படின்றத மட்டும் நாம யோசிக்கணும். நான் எங்க இருக்கேன் ஈர்ப்பு இதில், இன்னும் எப்படி டீப்பா போக முடியும்? அவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய கான்டெக்ட்ல இருக்கணும். ஸோ பயிற்சியெல்லாம் ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ தட் யுவர் ட்ரீம்ஸ் வில் கம் ட்ரூ. அண்ட் நம்ம சேனல்லையும் பார்க்கலாம். நம்ம சேனல்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வரும். ஸோ தட்ஸ் இட். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் வந்து இல்லைடா, உண்மைடா, டே ஏன்டா மச்சான் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாருக்கும் சொல்லணும். அதாவது எப்போ நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டாக போக முடியும் தெரியுமா? என்னெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்களோ எல்லாத்தையுமே பண்ணும்பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு மோல்ட் ஆகி உங்களை ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்க ஸ்டைல். ஐ டோன்ட் டூ விசுவலைசேஷன், அஃபர்மேஷன். என்ன பண்ண எனக்கே தெரியாம மச்சான். நான் ஜஸ்ட் அப்படி உட்காருவேன், யோசிப்பேன்டா, அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும்டா. அந்த ரேஞ்சுக்கு நீங்க மாறுவீங்க. உங்க ஸ்டைல், அது யோர் ஸ்டைல் ஆஃப் மேனிஃபெஸ்டிங். அது எப்போ வரும்னா இதை ப்ராப்பரா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாத்தையும் லெஜர் போட்டு தினமும் இதை நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு இதை புதுசாக தெரிய வந்துச்சு, எதையும் இனிமேல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், இதையும் இனிமேல் நான் பண்றேன். அப்படிலாம் பண்ணும் பொழுதுதான் அது உங்களே அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த ஒரு கருத்தோடு இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்வோம். இன்னொரு ஈஸியான வழி இருக்கு. நம்ம சேனல்ல இருக்கிற அந்த கர்ணசக்தி ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். உங்க மைண்ட் அப்படியே எடுத்து தனியா வச்சு கூறா போட்டு பிரிச்சு நெகட்டிவிட்டிலாம் தூக்கி போட்டு பாசிட்டிவ்லாம் உள்ள நுழைச்சு எப்படி என்ன பண்ணணும், இனிமேல் நீ என்ன யோசிக்கணும் எல்லாம் அதுக்கு புத்திமதி சொல்லி அதை டியூன் பண்ணி மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அதை பிரெத் வாட்சிங் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பக்கா பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இந்தாங்க ரெடியா இருக்கு உங்க பிரெயின் இந்தாங்க அப்படின்னு வெறும் 5 நாள்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பயிற்சியில கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியில கலந்துக்கலாம். இட்ஸ் அ 5 டே ப்ரோக்ராம். வீட்டில் இருந்தபடியே உங்க வாட்ஸ்அப்ல சில பயிற்சி ஆடியோஸ்லாம் வரும், அதெல்லாம் கேட்டாலே போதும். உங்க லைஃப் ஸ்டைல் அது வாட்டுக்கு நடக்கட்டும். இதுக்காக நீங்க எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ண வேணாம். ஸோ டைம் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் கோர்ஸ் வேணால் ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு ஒர்க் ஷாப் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ சீக்கிரமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக்லேருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அட்வான்ஸ்டுக்கு மாறுங்க. ஸோ தட் லைஃப் ரொம்ப பெருசு, நிறைய இருக்குது சாதிக்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் நிறைய எனர்ஜியும் நிறைய ஃபோக்கஸ்டும் நிறைய கான்சன்ட்ரேஷனும் தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாலும் அந்த லெவலுக்கெல்லாம் போக முடியும் என்ற கருத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். பாய்.